மற்ற டீம்லாம் நம்மளுக்காக போராடுது. ஆனால் ருத்ராஜ் மட்டும் நம்ம டீம் நாசமாக போகிறதுக்கு மட்டும்தான் போராடிக்கிட்டு இருக்காப்புல. மற்ற டீம் பேட்ஸ்மேன்ஸ்லாம் தெளிவாடிக்கிட்டு இருக்கேன் ஓப்பனிங்கில். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வந்து இறங்குனா என்ன அர்த்தம்? பவர் பிளேயெலாம் அடிச்சுன்னு இருக்கணும். பவர் பிளேயில் நீ ஏன் அடிக்க மாட்டேற? அந்தாண்ட பக்கம் அவன் நம்ம சஞ்சுவுக்கும் ப்ரெஷர் ஏற்றுற அடிக்கணும்னு நினைக்கிறேன். அடிக்கிற இல்லை எல்லா பாலும் 6 4 போகுமா என்ன? ஏதாவது ஒரு பால் எஜ்ஜு போகலாம். அதே மாதிரி தான் நீ ப்ரெஷர் போட ருத்ராஜ் போடுற ப்ரெஷரில் வர்றவன் எல்லாம் அவுட் ஆகிறானுங்க. கடைசியில் என்ன 60க்கு 70 அடிக்கிறான், 30க்கு 40 அடிக்கிறான், 20 ஸ்கோர்னு வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். கேப்டன்சி மட்டும் சொல்லவே தேவையில்லை. அகில் ஹுசேனுக்கு வந்து 4 ஓவர் போட வேண்டிய இடத்துல 3 ஓவர் தான் கொடுத்துருக்குறான். எதுக்கு அகில் ஹுசேனை வேஸ்ட் பண்ணுறானுங்கன்னு தெரியல. வேறு டீம் கொடுத்தாலும் நல்லா ஃபார்மில் போய் விளையாடுவான். எனக்கு தெரிஞ்சு ராயல்ட்டின்னு நம்ம ருத்ராஜை வச்சுருக்கிறது தூக்கி போட்டுட்டு போயிட்டு இருக்கலாம். அப்படி ராயல்ட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜடேஜாவை விட்டுறவே கூடாது. ராயல்ட்டின்னு முட்டு கொடுக்க வந்துடாதீங்க உடனே, சரிங்களா? நானும் சென்னை ஃபேன் தான். அதுக்குன்னு முட்டுக்கு மேலே முட்டு கொடுக்க வந்துகிட்டே இருப்பீங்க. தூக்கி போட்டுட்டு வேலையை வேறு எனக்காவது கேப்டன்சியை கொடுக்கணும். இன்னும் ஒரு வருஷம் வந்து ருத்ராஜை வந்து வெறும் பேட்டிங்க்கு ஆடுறானான்னு பார்க்கணும். இல்லைனா அதையும் தூக்கி கிடச்சிட்டு வேறு வேலையை பார்த்தா தான் வேலைக்கு ஆகும்.